அதிகாலை அவைக்கு நேரமாயிட்டுடா என்பே. நிற்க அதற்கு தக என்று திருவள்ளுவருக்கு சிறமேல் கொண்டு நாட்டை ஆண்டோர் மன்னர் பாதங்களை இந்த காவலம் தொட்டு வணங்குகிறேன். மிக்க மகிழ்ச்சி. டேய் அன்பே, நீ இன்று போல் என்றென்னும் இருக்க வேண்டும் என்று என் உளமாற வட்டம். நான் என்ன சொன்னேன்? நல்லா இருக்கு. உனது மனைவி மக்கள் குடும்பத்தோடு உன்னை நலத்தோடு நான் எங்க நலத்தோடுக்கிறேன்? நான் பொறுப்போக்குறேங்க பொறுப்போக்கு. எங்க அப்பா என்ன பொறுப்போக்கு ஆகிட்டாங்க. ஆமாங்க. என்ன சொல்ற? ஐயா, எனக்கு ஒரே ஒரு அப்பா, ஒரே ஒரு அப்பா. சரி, அது அவங்களுக்கு கேட்டா தான் தெரியும். அவங்க 2 பேருக்கு நாங்க 2 பேர் போந்தோம். முன்னா நானு பின்னாடி என் தங்கச்சி. விளங்காத நீ பிறந்து 3 ஆண்டு காலமோ 5 ஆண்டு காலமோ 10 வருடம் கழித்து பிறந்தாலும் யாரு பின்னாடி பிறப்பாங்க? முன்னாடி தான். மை காட், ஓ மை காட். அதான் நீ மன்னரே, நான் வேலைக்காரன். ஆனா எங்க அம்மா எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஒரு இட்லி சுட்டா எனக்கு 2 என் தங்கச்சிட்டு, ஒரு வடை சுட்டா எனக்கு 2 என் தங்கச்சிட்டு, ஒரு டீ வச்சா எனக்கு ஒரு டம்ளர் என் தங்கச்சி விட்டு புத்தம் குத்து வந்தாங்க. சரி, நாங்களும் துண்ணு புட்டு வாத்து சூத்து இல்லாம வாழ்ந்துட்டோம். சூது வாது தெரியாம. ஆமாங்க. ஆனா எங்க அப்பங்கார படு சோம்பேறி. உன்ன மாதிரியே உட்காந்து கிடப்பாங்க உக்கால போய். என்ன மாதிரி? ஆமாங்க, வேலையே செய்ய மாட்டாங்க. சும்மா உட்காந்து வெட்டி வேலை வச்சுக்கணும். நான் தான் வேலைக்கு போச்சு. அந்நாட்டுக்கு என்ன வேலைக்குன்னு கேளு. முட்டைங்கிற வேலைக்கு நாத்து புடுங்கிற வேலை. அண்ணாடிக்கு போய் நாத்து புடிக்கிட்டு சம்பளத்தை வாங்கின்னு வந்தாதான் எங்க வீட்டு சாப்பாடு. அப்படியா? ஆனா சில பேருக்கு அவன் இப்ப ஏறு ஓட்டுறான். ஏறு ஓட்டினா கேவலம் சொல்லிட்டு ஏசில போய் உட்காரான். அவன் தான் போய் சேர்றான். அதுல என்ன நோய் வந்துன்னு அவனுக்கு தெரியுமா? அண்ணாடிக்கு நாத்து போய் புறங்கட்டு சம்பளத்தை வாங்கி வந்து இப்படியே இருந்தாங்க. ஒரு நாள் போய் வந்தா கூட்ட லிவிடியா பாடிங்குது. பாடிங்குது. சொந்தக்காரன் வந்து போறாங்க. என்னன்னு உள்ள போய் பார்த்தா பிபிகார் அடிச்சுங்கிறார், மோளகார் ஊதிங்கிறார். நாதஸ்வர வாசிரா மேல வாசிக்கிறா. அத தாங்க சொன்னேன். அப்புறமேட்டு இந்த பக்கம் பார்த்தா தெனவால குச்சி கட்டி வச்சுக்குது. இன்னும் குஞ்சு பார்த்தேன். பார்த்தா என் தங்கச்சி சீவி சிங்காச்சி பொட்டு விடலாம் கட்டி நகலாம் போட்டு உள்ள உட்கார வச்சுக்குது. சொந்தக்கார வராங்க, இட்லி சுட்டு கொடுக்குறாங்க. சொந்தக்கார வராங்க, புட்டு வச்சு கொடுக்குறாங்க. சொந்தக்கார வராங்க, முட்டை வச்சு கொடுக்குறாங்க. ஏன் எனக்கு தர அவளுக்கு தராங்க? விளங்காத. இன்னும் இது கூடவா தெரியாதுங்க. உன் தங்கை மேஜரா இருக்கா? மேஜரா? இந்த சிவாஜி படத்தில் நடிப்பா மேஜர் சுந்தரராஜ் அவரா? அது இல்லடா, உன் தங்கை புஷ்பவதியா இருக்கா? புஷ்பனா ரோஜாவா மல்லியா சம்பிங்க? அறிவு கட்டவனே, உன் தங்கை வயசு வந்திருக்கா? யாரு கட்டி வயசு வந்தா? உன் தங்கச்சி வயசு. ஐயா தப்பா நினைக்காத. நான் எங்க அப்பா நினைச்சு காட்டுங்க. உக்காருங்க. இதே சுத்திருப்பு இருக்கு. அப்பாக்கு அவ வயசுக்கு வச்சாங்க. அவ வயசுக்கு வந்தா பரவாயில்ல. யாரு கேட்டு வயசுக்கு வந்தா? ஒரு அண்ணங்கார இரு மரியாதைக்குதா? அண்ணா வயசுக்கு வர பாரு. நீ வட்டா, நாளைக்கு வட்டா, இல்ல நாளானு வட்டா, இல்ல ஒரு மாசம் வட்டா, ஊட்ட துட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு கேட்டு எல்லாம் வந்துடணும். அறிவு கட்டவனி, யாரையும் எதையும் கேட்டு வருவது. ஒரு பெண்ணின் வயது 16 வயது. ஓ மை காட். அந்த 16 போட்டு ஏற்கவன் அது ஈர்க்க ஒரு துட்டு வருமா? பணம் இருக்கு. அவனா போய் 2000 ரூபாய் கேட்டா சொக்கா பூச்சின்னுக்காரன். எப்படா தரன்னு? சரி பரவாயில்ல. அவ வயசுக்கு வந்தா எல்லாத்தையும் செஞ்சு போட்டாங்க. நான் வயசுக்கு வந்து என்ன செஞ்சு போட்டேன்? ஆண் மகன் வயது. அப்ப எப்படா? அப்ப நீ உன்ன வயசுக்கே வரியா? சேம் பப்பு சேம். ஆண்கள் வயசுக்கு வராங்க. அவங்களுக்கு எப்ப அரும்பு முளைச்சின்னு வந்தோ அப்ப அவங்க வயசு வந்து அர்த்தம். ஆண் மகனுக்கு அரும்பு வயசு வந்துக்கோ, இவங்க வயசு வந்துக்கோ. எங்க பசங்க இவன் இன்னைக்கு நாளைக்கு அவனுக்கு லெவடியா கட்ட வேண்டித்தான். ஆனா ஒண்ணுங்க, ஆம்பளைங்க பாவப்பட்ட ஜென்மம், பாவப்பட்ட ஜென்மம். இன்னத்தான் பிறகுறோம், இன்னத்தான் வளர்றோம், இன்னத்தான் சாகுறோம். அவனுக்கு தெரியாமே இருக்கிறாங்க. ஆனா பொம்பளைங்க அப்படி கிடையாது. வயசுக்கு வந்தா போதும், ஒரு வாரம் டேரா கட்டி உட்கார வச்சிடறாங்க. இட்லி, தோசை, வட்டா, பூரி, கேசரி, முட்டை, பால் நல்லா செனறி தள்ளிங்கிறாங்க ஒரு வாரம். ஆனா ஆம்பளைக்கு வயசுக்கு வந்தா வேலைக்கு போடா அப்படின்னு அமைச்சிருங்க. நாங்க என்ன பார்த்து பண்ணோம்? அறிவு கட்டவனி. அது பெண்களுக்கு தேவையா? ஆம்பளைக்கு தேவையா? ஆண்களுக்கு மறைச்சிட்டீங்க. எங்கடா அந்த கம்யூனிட்டி செலவாக போது மறைச்சிட்டீங்க. அது ஒரு சட்டம் போடு. பொம்பளைங்க வயசுக்கு வந்தா கூடாரம் கட்டி உட்கார வச்சு புட்டிச்சு கொடுக்க போறேன். ஆம்பளைங்க நாங்க வயசுக்கு வந்தா கூடாரம் கட்டி உட்கார வச்சு ஒரு குவார்டர் சுட்ட கருவாடு வாங்கி கொடு. நீங்க தான் ஆரம்பத்துல குடிக்க ஆரம்பிச்சீங்க. குடால எங்க சாமாத்தியம் குடிச்சிங்க. குடிக்கிறது பெரிய சாமாத்தியம். ஒரு மஞ்சள் எல்லாம் சுத்தியாச்சு. உடனே வந்துட்டான் யாரவே? மாப்பிள்ளை வீட்டுக்காரன். யார் வீட்ட மஞ்சள் தண்ணி சுத்திக்கிறாங்கோ, எவன் தள்ள மிளகா சீட்டு போடலாம் அவனு வந்துட்டான். வந்தவன் என்ன கேட்டான் தெரியுமா? 25 சவரங்க நான் வரதட்சணை. 25
கேட்டு என்ன அடிக்க எவனை பார்த்தா அடிக்கலாம் சொல்லு. என்ன அடிக்க 25 சவரங்க. ஒரு சவரம் என்ன ரேட்டு? இன்று 58,000. 58,000 ஒரு சவரம். 25 சவரம். எவன் போட்டா ஜாலியா இருக்குதே. அப்படியே சொல்லப்படாது. ஏங்க இருக்குறும் போட்டுருவான். இல்லாத என்ன பண்ணுவான்? இல்லாதவன் தான் 4 பொட்டை புள்ளைய பெத்து வச்சுக்கிறான். அவ்வளவு ஒரு தாய் 10 மாதம் சுமந்தெடுத்து அந்த குழந்தைய பெத்து எடுத்து காட்டும். அவங்க பாரு அவங்களுக்கு தெரியும். ஒரு அன்னையானவள் 300 நாள் சுமந்து ஒரு குழந்தையானது மண்ணில ஜனமாகின்றது. ஒரு தாய் பிரசவம் என்ற வழியா அவள் இறந்து பிழைக்கிறான். அப்படியே பொம்பளை குழந்தையா வந்துட்டா பாதுகாப்பா வளர்த்துக்கிறாங்க. இன்னும் அது ஒரு வரான் 25 சவரங்க பாறான். கட்டி மூடு வரான். 3 மாசம் நல்லா ஜாலியா வச்சிருப்பான். 4ஆம் மாசம் இறங்கி வரான் குமுறுத்து. நடக்குது. தீபாவளி ஒரு சவரம், பொங்கலுக்கு ஒரு சவரம், எவனா சவர மேலே போனா ஒரு சவரம், எவனா சத்தானா காரியம் கர்மாந்திரா இருக்காரு. இதெல்லாம் நம் தாய் வீட்டு கடமை. தாய் வீட்டு கடமை. இவரு படுத்து கட்டில வேற, மெத்த வேற, மிச்சி வேற, கிராண்ட் வேற, சோறாத்து குண்டா வேற. இதெல்லாம் தாய் வீட்டு கொடுக்க வேண்டிய சீர்வரிசை. அப்ப அவன் என்ன தம் புட வரான். ஒரு வேலை செஞ்சா அவன் ஒக்கல கம்ப்ளீட். ஏன்டா கல்யாணம் பண்றீங்க இழுத்துமாடா. அவன் இழுத்துமா நமக்கு தான் என்னால முடியாதான்னு சொல்லிட்டேன். எங்க அப்பா யார நான் போறேன்னு சொல்லிட்டான். விட்டால்தான். இன்னொன்னு கேக்குறான். என்ன? ஈரபோண்டோ. விளங்காதவனே. அது ஈரபோண்டல். ஈரோண்டல். ஏதோ ஒரு அண்டா. ஏன்டா பாய் கிளந்து 1 மாசங்கிறடா. இப்ப ஏன்டா ஈரபோண்டா கேக்குற அப்படின்னு கேட்டா இனிமே தான் வண்டி ஓட்ட கத்து போறான். அடே நம்மகிட்ட வண்டி வாங்கி தான் ஓட்ட. வண்டி ஓட்ட தெரியாத கம்னாட்டி என் தகிச்சு அப்படி ஓட்டிங்க இருப்பான். உட்கார வச்சு. அப்படி இல்லடா. நம்மகிட்ட வண்டியை வாங்கி அவன் ட்ரைனிங் எடுத்து அதன் பிறகு உன் தங்கையை பின்னால உட்கார வச்சு ஓட்டு. அவன் ட்ரைனிங் எடுக்கிறான். எவன் எடுக்கிறான்? அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்கன்னா போ. அவன் பூஜை போடுறான்னா இல்லையோ வண்டியில உட்காந்து ஸ்டார்ட் பண்ணா அப்படியே 100 போசல் 100 வருஷம் அவன் 108 தூக்கின்னு வராங்க. கை தனியா கால் தனியா தலை தனியும் 10 5 காரன் உள்ள ஓட்டவா உள்ள ஓட்டமான் ஏமா அப்படி ஓட்ட சொல்றான். சரி சரி வண்டியில உட்காந்தா ரெஜெண்டா கமதா போய் சேர் வந்துட்டான். அவன் ஒண்டியா போன கூட பரவாயில்ல. நடுரோத்த பல்லாலி மரம் அவனா சுத்திக்கு போயிடான். அப்படியா? இவன் தான் இப்படின்னு பார்த்தா இன்னொருத்த வண்டி ஓட்டினே வரான். அறியாத பொண்ணை பார்த்தோன்னா உனக்கு நான் தெரியல முன்வெளி அப்படியே மோத வந்து ஆச்சுன்னா என்னடா பைக் ஆச்சுண்டா ஆச்சு மச்சான் எவராகிற ஏன் சொல்றான். சரி சரி அது வாங்கி கொடுத்தேன். கல்யாணம் நடக்க போகுது 25 சவரம் பண்ணும். எப்படி போடுவான் பட்டால ஒரு இடஞ்சி வித்து பொண்ணு போட்டான் உள்ளே பொறும்பாக்கி. இப்ப நான் ஐவேஸ்க்குல ஐவேஸ்காரன் நீங்க 4 பேர் பாத்துக்கிறான். ஏன்டான்னு கேட்டா நான் ரோட்டு அகலப்படுத்து போறேன். ஏரியில பொறம்போக்கடை எவ்வளவு ஏர்ல புள்ள தென்னாக்குது அவன் வரால் புடிச்சு வச்சுக்கிறான். அப்படியே சொல்றேன். நானும் சொல்லிக்கிற உட்காந்து கதை கேட்டுக்கிறேன். என்ன சொல்றேன்? சாப்பிட்டு புளிமா தாட்டில் பத்துங்க இருந்து பார்த்தாலாம் கனவு கனவுல கனதியா கனவு அப்பா நான் யாத்திமா அந்த பட்டா வித்துது சீதா. ஓ மை காட் ஏன்டா காலத்தவ கட்டக்கதை கொட்டது ஏதோ கேட்டீங்க சொல்லிவிட்டா விட்டு தள்ளு. ஏன் சப்கோ டெல் மீ கம் ஆன். மணிமேகலை என்ற ஒரு பெண்மணி அவளந்து ஒரு பெண் குழந்தை பெற்றாள். ஓ மை காட் பெற்ற தாயினர் பெற்றாள். போட்டு மாங்க பொண்டாட்டியா தேவல அவன் தாலி கட்ட ஐதிங்கறான். ஏன்டா தாலி கட்டணும் இப்ப வேதனை போட்டுக்கறான். சில பேர் பா டீக்கலே உட்கார்ந்துறான். சில பேர் பார் ஓய் சாப்லயே படுத்துக்கறான். சில பேர் பா இதான் தங்க சவரி மாலி மால் போட்டு ஓடி போறான். ஏன் போறான்? வீட்டுக்கு போனா போது அரிசி இல்ல மிளகா இல்ல பருப்பு இல்ல சாலை எல்லாம் நான் தான் வாங்கி பண்ணுமா. ஆள் மேல சம்பாதிப்பது அப்ப ஏறி வேலைன்னா தோச்சு வேணா விடு. எனது மனைவி இருந்த போது என் மகளை கண்ணை இமை போல் கத்து அவளை இப்போது கண்ணை பருவத்தை விட்டு மங்கை பருவம் அப்படியா வந்துச்சா? அவளை கேட்ட வரவே பார்க்க வேண்டும். ஆமா எனது மகளை போயிட்டு வரேன்.